கோயம்பேட்டில் கடை பெற்று தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிற நபரை தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கி கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். அந்த நபர் தொடர்பான முழு விவரங்கள் என்ன, அவர் மீது எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோயம்பேட்டில் கடை பெற்று தருவதாக கூடிய மோசடி செய்த நபர் ஒருவரை தற்போது கோயம்பேடு போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை என்பவர். இவர் கோயம்பேடு வணிக வளாகத்தில் மளிகை கடை மற்றும் டிஃபன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது கடிக்கு அடிக்கடி வரக்கூடிய பாஸ்கர் என்பவர் வணிக வளாகத்தில் அரசு அதிகாரிகளின் வீட்டில் கார் ஓட்டுநராக பணி செய்து வருவதாக கூறி அவர்களுக்கு பக்கத்து கடையில் அதிகாரிகளிடம் வாங்கி தருவதாக அண்ணாமலையிடம் தெரிவித்து முன்பணமாக கடந்த ஆண்டு இங்கிருந்து பணம் பெற்றிருக்கிறார். இந்த சம்பவத்துல கடந்த சில மாதங்களாகவே பணம் தருவதாக கூறி ஏமாற்றி வந்த நபர் பணத்தை தராமல் இழுத்தடித்து வந்த நிலையில அவர் அண்ணாமலை மீது கொடுத்த புகாரின் பேர்ல கோயம்பேடு சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததின் புகாரின் அடிப்படையில தற்போது ஒரக்குளம் பகுதியில தலைமறைவாக இருந்த பாஸ்கரை கைது செய்து போலீசார் தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர். இந்த சம்பவத்தால அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கடை நடத்தி வந்த நபரிடம் பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் தற்போது ஒரு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.